வசந்தம் வாழ்வில் ஆறுமிறை குலமே இரவினில் தோவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமன் நடந்தவளே இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையாருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் ஆறுமிறை குலமே. அருள்மிக பெற்ற மரியே நீர் வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. அன்பான சகோதரங்களே, இன்று நாங்கள் புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு நாளை நினைக்கின்றோம். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. அன்னை மரியா தன்னுடைய இதயத்திலே தூய ஆவியாருக்கு இடமளித்தார். தன்னுடைய உள்ளம் என்கின்ற கோவிலை இயேசு ஆண்டவர் குடிகொள்ளுகின்ற இடமாக அவர் மாற்றினார். இயேசு அவருடைய கருவறையிலே தங்குவதற்கு இடம் கொடுத்தார். நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய உடலும் எப்பொழுதும் ஒரு கோவிலாக அன்னை மரியா தன்னை அர்ப்பணித்தது போன்று நாமும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைந்திட இந்த நல்ல நாளிலே ஆண்டவரிடம் அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாக இயலாத நாங்கள் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயாரின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 13 நிறைவு பெற. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்?
அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு அருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு இறைவாக்கினன் ஒருவர் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்களுக்கு மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறையா குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகின்றேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். 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 உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மெனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். பார்வையில் தீயது செய்தேன். எனவே தீர்ப்பினால் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். ரபி நீர் இறைமகன்
நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே அனுபவம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. சொல்லுவார்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் என்று சொல்லுவார்கள். அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்று சொல்லுவார்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஆசிரியர். அன்பான சகோதரங்களே, நாம் வளமையாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த அனுபவத்தை சாதாரணமான காரியங்களோடு நாங்கள் நிறுத்தி விடுகிறோம். பாருங்கள், நம்மட இப்போத்தைய அம்மாமாருக்கு பிள்ளைகளை நான் கவனிச்சுக்கொள்ள வேணும். ஆனால் எப்படி பிள்ளைகளை கவனித்து கொள்ளணும் என்றதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அம்மாமார் நினைக்கிறது பிள்ளைகள் இந்த என்னென்னு சொல்கிறது, முந்தி பிள்ளைகள் தவண்டு கண்டு போய் குசுனிக்கையும் போகுங்கள், பச்சை மிளகாய் எடுக்குங்கள், கடிக்குங்கள், கத்தியை தூக்குங்கள், இனி இஞ்சால பக்கம் போனால் தண்ணி அலையுங்கள், அப்படி என்று பிள்ளைகள் முந்தி இப்படி தவண்டு தெரிஞ்சுக்கண்டு தெரியுங்கள். ஆனால் இப்போத்தைய காலத்தில் அதுகளை எல்லாத்தையும் தடுக்கிறது. ஆனால் தடுக்க வேண்டியதை தடுக்கிறதில்லை. பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு 1 நிமிஷம் பாய்ப்பாங்க, நாளைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம், அப்படியே நாள் கணக்காக சில பிள்ளைகள் ஃபோனோடு இருக்கிறார்கள். அது ஒரு 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 அபாயமானது. அதில் அவர்கள் இட்ஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் அதில் அப்படியே ஊறி போயிடுவாங்க. அவங்களுக்கு கண்ணும் தெரியாமல் காதும் தெரியாமல் போய் மூளை வளர்ச்சி கொண்டுன பிள்ளைகளாக இன்றைக்கு பிள்ளைகள் போய்க்கண்டு ஒரு வன்முறையான பிள்ளைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது குழந்தைகள்லே. ஆனால் எங்களுடைய காலங்களில் அப்படி இல்லை.
என்ன செய்வாங்க, அப்படியே தவண்டு நாங்கள் அப்படியே திரிகிறது, மண் ஒட்டுறது, அது செய்கிறது, இப்படியே தண்ணி அலைகிறது, பச்சை மிளகாய் எடுத்து கடிக்கிறது சொல்லுவாங்க. முந்தி பாருங்கள், இந்த புல்லை வந்து பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சா திருப்பி பச்சை மிளகாய் எடுக்காது, ரெண்டா உரைக்குமென்று தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். இது வந்து வாழ்வினுடைய அனுபவங்கள். அன்பான சகோதரங்களே, நாம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு அனுபவங்களையும் இறை அனுபவமாக மாற்ற பழக வேண்டும், இறை அனுபவங்களாக மாற்ற பழக வேண்டும், அது இயேசு அனுபவமாக மாற்ற பழக வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு நாங்கள் வருகிற பொழுது அவ்வாறான ஒரு விடயம்தான் நடக்கிறது. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓகே, நீங்கள் போய் அங்கால பக்கத்துக்கு போய் கொஞ்ச நேரத்தை செலவிடுவதற்காக, இறைவனோடு செலவிடுவதற்காக. இயேசுவுக்கு இந்த கடவுள் அனுபவத்தை அவர் எப்படி கண்டுகொண்டார்னு சொன்னால், நான் முந்தியும் ஒரு நாளில் இதை கூறியிருந்தேன். அவர் மலை, மாலை, காலை, பாலை போன்ற இடங்களிலே, மலை, மாலை, பாலை போன்ற இடங்களிலே இயேசு ஆண்டவர் இந்த கடவுள் அனுபவத்தை வைத்திருந்தார். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், டு பி கனெக்டட் வித் காட், கடவுளோடு தன்னை ஐக்கியப்படுத்துவதற்காக இந்த 4-5 இடங்களிலே, மலையிலே, மாலையிலே, காலையிலே, பாலையிலே, அதிகாலையிலே எழுந்து செபிக்க போவார். எனவே தன்னுடைய அந்த அனுபவம், கடவுள் அனுபவத்தால் இவர்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் சொல்லுவார், அடே நீங்கள் வெளிக்கிட்டு போய் அங்கால போய் முதல் கொஞ்ச நேரம் செபியுங்க, ரிட்டையர் யுவர் செல்ஃப், போய் கொஞ்ச நேரம் டயர்டாக இருப்பீங்க, வேலைகளுக்கு போட்டு வந்த நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க என்று சொல்லுவார். எனவே இயேசு ஆண்டவர் இவர்களை அனுப்புவதே ஒரு கடவுள் அனுபவத்துக்காக. இவர்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது காற்றும் கடலும் புயலும் அங்கே நமக்கு தருகிறது, எதிர்காற்று வருகிறது, அடிக்கிறது, அவர்கள் தத்தளிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நினைக்கவில்லை தாங்கள் இயேசுனுடைய பிரசன்னத்திலே இருந்து வருகிறோம். எனவே இவையெல்லாம் இயேசுவுக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. எனவே இயேசுவாலே உள்வாங்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு இவ்வாறான சோதனைகள் வருகிற பொழுது நாங்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இறை அனுபவத்துக்குள்ளே இவர்கள் உள்வாங்கப்படவில்லை. அதனால் என்ன நடக்கிறது, இவர்கள் தத்தளிக்கிறார்கள். அந்த நேரத்திலே கைவிடாத கடவுள் தேடிச் செல்லுகிறார். ஆனால் இவர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டிருந்தது, இவர்கள் இயேசுவை சாத்தான் என்று நினைக்கிறார்கள், பேய் என்று நினைக்கிறார்கள், ஆவி என்று நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அது 4ஆம் காவல் வேளை, அது ஆவி உலகம். எனவே இவர்கள் நினைத்து கொண்டார்கள் இயேசு அங்கே வருவது இயேசு அல்ல, மாறாக அது ஆவி, பேய் என்று நினைத்து கலங்கினார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே அருமையானவர், நம்முடைய வாழ்க்கையிலும் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் மறைமுகமாக வருகின்றன. நம்மை தேடி ஒரு சில மனிதர்கள் வழியாக, ஒரு சில சம்பவங்கள் வழியாக, சந்தர்ப்பங்கள் வழியாக நம்மை தேடி ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த கடவுள் அனுபவத்தை கண்டுகொள்ள முடியாததால், நாளாந்த அனுபவங்களை கடவுள் அனுபவமாக மாற்ற தெரியாததால் என்ன செய்கிறோம், நாங்கள் வி லூஸ், இப்படியானதுகளை நாங்கள் இழந்து விடுகிறோம். அதனால் கடவுள் அனுபவங்களால் உள்வாங்கப்படாத நாங்கள் தொலைவிலே போய்கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரி. ஆனால் இயேசு அப்படியல்ல. வாழ்வினுடைய பல பகுதிகளிலே நாங்கள் அலக்களிக்கப்படுகிற பொழுது, சோர்ந்து போகிற பொழுது, நெருக்கப்படுகிற பொழுது இந்த இயேசு அருகிலே ஏறுகிறார். துணிவோடு இருங்கள் என்கிறார், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார், படகிலே ஏறுகிறார். காற்றும் கடலும் வாழ்க்கையினுடைய துன்பங்களும் சவால்களும் போராட்டங்களும் நோய்களும் இல்லாமல் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, வாழ்வினுடைய ஒவ்வொரு அனுபவங்களிலும் இன்பமோ துன்பமோ நோயோ பசியோ பட்டினியோ, பவுலடிகளால் சொல்லுவது போல ஆடையின்மையோ எதுவோ எது என்னை கடவுளுடைய அன்பிலே இருந்து பிரிக்க முடியும், நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். கடவுளுடைய அன்பிலே இருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்கின்ற அந்த உணர்வோடு நாம் வாழுகிற பொழுதுதான் அனைத்து அனுபவங்களையும் கடவுள் அனுபவமாக, இயேசு அனுபவமாக மாற்ற முடியும். இன்றைக்கு சீடர்கள் தவித்தார்கள். தங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு இயேசு அவர்களை கடிந்து கொண்டு உறுதிப்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களை, முயற்சிப்போம். நம்மை தொடுகின்ற, நம்மை தன்னோடு அணைத்து கொள்ளுகிற, நம்முடைய படகிலே, வாழ்க்கை படகிலே ஏறி சஞ்சலங்களை தணிக்கவல்ல அந்த இயேசுவிடம் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் அர்ப்பணிப்போம். அவரே நமக்கு அனுபவமாக மாறுவார். இயேசு நமக்கு அனுபவமாக மாறும் மட்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு
வாழ்விலே நாங்கள் வெற்றி காண முடியாது. இயேசு நம்முடைய அனுபவமாக மாறுவதற்கு ஜீசஸ் ஷுட் பிகம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த வரங்களுக்காக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இயேசு கற்பித்த கீழ்ப்படிதலை பின்பற்றி தன்னை வெறுமையாக்கி இறை விருப்பம் நாடுவதே தலை சிறந்த கீழ்ப்படிதல் என்பதை நாம் உணர்ந்து இறையன்பு புறஅன்பு செயல்களை செய்து ஆன்மாவை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, மலிந்து வரும் தீமைகளின் ஆதிக்கம் எங்களை பற்றி கொள்ளாமல் மனச்சாட்சியை மாசுபடுத்தாமல் நாம் ஒளியின் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது குடும்பங்களிலுள்ள தாய் தந்தை பிள்ளைகள் அனைவரும் உமது அழைப்பில் உறுதியுடன் வாழ்ந்து புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் தங்கள் கடமைகளை சரியான முறையில் செய்து வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இளையோர்கள் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், இடர்கள் மற்றும் ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் சமநிலையோடு வாழ நீரே வரமளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வாகிய இறைவா, நீர் எங்களோடு நாளாந்தம் பயணிக்கிறீர் என்பதை பல தடவைகளிலே உணர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின்மையை கடிந்து கொண்டு நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். இன்னுமாக நாங்கள் சொன்ன ஒவ்வொரு வேண்டுதல்களும் எங்கள் மனங்களினுடைய ஒவ்வொரு கண்ணீர்களையும் போராட்டங்களையும் எதிர்காற்று அடிக்கின்ற பொழுது குழம்புகின்ற மனநிலையும் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உம்முடைய நிறைவான அருளையும் ஆசிரியையும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிப்பொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன்ன காலத்து மகள்கள் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஜஸ்டின், பேர்னாட், ஞானப்பிரகாசம், எல்லா திருநேனர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவா, சிவிலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாதால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன்.
இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது. அதனால் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.